கிறிஸ்து பிறப்பு கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுவதற்காக இந்த உதகை மாநகரத்திலே நாங்கள் கிறிஸ்துவ சபைகள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த பேரணியிலே நாங்கள் கலந்து கொள்கிறோம். அனைத்து கிறிஸ்தவ மக்களும் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளுமாக இந்த பவனியிலே நாங்கள் கலந்து கொள்கிறோம். இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால், கிறிஸ்துவனுடைய பிறப்பு மகிழ்ச்சியை உலகெங்கும் அறிவிப்பதற்கு, இந்த உலகை மாநகரத்து மக்களுக்கு அறிவிப்பதற்காக நாங்கள் இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். எனவே கிறிஸ்து பிறப்பின் அந்த நிகழ்வானது உலகத்திற்கு அமைதியும் அன்பையும் அவர் கொண்டு வந்திருக்கின்றார், சமாதானத்தை கொண்டு வந்திருக்கிறார். அது உலகமெங்கும் செல்ல வேண்டும் என்பதற்காக, அந்த நோக்கத்திற்காக ஜெபிப்பதற்காகவும் இந்த பேரணியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதை பற்றி இன்னும் ஒரு சில வார்த்தைகள் பாஸ்டர் ஐயா அவர்களும் சொல்வார். அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக உலகில் இருக்கக்கூடிய அனைத்து கிறிஸ்தவர்களுமாக இணைந்து இந்த நாளிலே ஒரு சாட்சியின் ஊர்வலமாக இந்த நாளிலே கிறிஸ்துவ பிறப்பினுடைய அந்த பிறப்பை முன்னிட்டு நாங்கள் இந்த உதகையில் இருக்கக்கூடிய தாமஸ் ஆலயத்திலிருந்து சேரிகிராஸில் இருக்கக்கூடிய தூய இறுதி ஆண்டவர் கோயில் வரைக்குமாக, ஆலயம் வரைக்குமாக நாங்கள் கடந்து செல்ல இருக்கின்றோம். வழிநெடுகிலும் ஆண்டவர் பிறப்பினுடைய பாடல்களை பாடி, ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்திலே பிறந்தார் என்ற செய்தியை ஊட்டியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அவர் தெரிந்து கொள்ளத்தக்கதாக நாங்கள் செல்ல இருக்கின்றோம். இது வருடம் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு. நாங்கள் எல்லாரும் இணைந்து இந்த உலக ஜனங்களுக்காக, உலகத்துடைய சமாதானத்துக்காக, எல்லாருக்கும் சமாதானம் கிடைக்க வேண்டும், அமைதி வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஆயத்தப்படுகின்றோம். உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உதகையில் இருக்கக்கூடிய அனைத்து கிறிஸ்தவர்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டோடு ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்தவர்களே, ஆண்டுதோறும் நடைபெற இருக்கின்ற இந்த கிறிஸ்து பிறப்பு பேரணியிலே கலந்து கொள்ள ஆர்வத்தோடு வந்திருக்கின்றவர்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இந்த பேரணியானது உலகை மாநகர மக்களுக்காக, அவருடைய நல்வாழ்விற்காக நாம் ஜெபிப்போம். உலகம் அனைத்திற்கும் அன்பையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வந்த அந்த கிறிஸ்து வாழ்வுடைய அந்த சிறப்பானது நம்முடைய உலகை மாநகரத்திற்கும் அதே அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் தர வேண்டும் என்று அந்த ஒரு நோக்கத்தோடும், நம்முடைய மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கும் அறிவிக்கும் நோக்கத்தோடும் இந்த பேரணியிலே கலந்து கொள்வோம். நாம் அனைவருமாக இப்பொழுது இந்த மன்றாட்டிலே நாம் கலந்து கொள்வோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே, ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அம்மாவோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. எங்கள் வாழ்வு தந்தையை இறைவன், இந்த நாளுதான் நாம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்களை ஆசீர்வதித்து இந்த நாளை எங்களுக்கு கொடுத்தமைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து பிறப்பினுடைய அந்த மகிழ்ச்சியானது உலகம் எல்லா இடங்களுக்கும் அமைதியும் சமாதானத்தையும் அது கொண்டு வந்தது போல, இந்த உலக மக்களுக்கும் அன்பையும் அமைதியும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் தர வேண்டும் என்று இந்த வேலையை கொண்டாடுகிறோம். இந்த பேரணியை நீர் ஆசிரியர்களும் இதற்காக துணையிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளையும் இதனை பங்குபெறக்கூடிய அனைவரையும் நீர் ஆசிரியர்களும் இந்த நாள் முழுவதுமாக, இந்த பகுதி முழுவதுமாக நீர் எங்களோடு இருந்து எங்களை ஆசிரியர்களும். அதே வேளையிலே இந்த பவனி நடத்தும் இடங்களிலே இந்த உலகை மாநகர மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைவரும் அன்புடனும் சமாதானத்துடனும் சமத்துவத்துடனும் சகோதரத்துடனும் அவர்கள் அனைவரும் வாழ வேண்டும் என்றும் இந்த வேலையை சிறப்பாக கொண்டாடுகிறோம். எங்களுக்கு பருவ காலங்களிலே நல்ல மழையும் எங்களுக்கு வேண்டிய எல்லாவித ஆசீர்வாதங்களையும் தர வேண்டும் என்று இந்த வேலையை கொண்டாடுகிறோம்.
இந்த மன்றாட்டுகளை ஏதோ உன்னுடைய சுமாரனுடைய பெயரால் நாங்கள் எழுதி கேட்கின்றோம் எங்களுடைய நல்ல தந்தையை. ஆமென். இன்றையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உம்முடைய திருவுளம் உலகில் நிறைவேறுக மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாரையும் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது நாம் பகுதியை கொள்கிறோம். பொதுவாக நாம் முன்னெடுத்து செல்வோம். ஒவ்வொரு சபையாக நீங்கள் பாடல்களும் எடுத்துக் கொண்டு வரும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. Hello. Compassionate Christmas. நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் தூரம் போட்டுக்கலாம். நாளையிலேருந்து
Compassionate Christmas. நம்ம கேங்க ஆளுங்களை காணமே தேடிட்டே வந்துட்டேன். நீ 3:30க்கு வீட்ல இருந்து கிளம்புனா எப்படி? அது கஷ்டமா இருக்கு.
மிட்டாய்ங்கெல்லாம் ஆட்டி தூக்கி போட்டு லைவ் சிஸ்டர் அப்படியே Bye bye. லைவாக போயிட்டு இருக்கு டிவியில் பார்த்து சொல்லுங்க. மார்னிங் சார்
சரியா நடப்பியா நல்லா இருக்கு. அப்படியே வாங்குறேன் கால் பண்ணி போயிடலாம். கால் பண்ணி பைக் போற்றி துதி மனமே இயேசுவில் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இது ஒரு கிறிஸ்தவ விசுவாச ஐக்கிய பேரணி. இந்த பேரணியிலே ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள், அனைத்து சபைகளை சார்ந்தவர்களும், கத்தோலிக்க கிறிஸ்தவம், சிஎஸ்ஐ, பெண்டகாஸ்டல் மற்றும் அனைத்து சபையினை சார்ந்தவர்களும் இந்த ஐக்கிய பேரணியில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பேரணியிலே அந்த தலைமை பொறுப்பேற்று வழிநடத்துகிறவர் நமது கத்தோலிக்க திருவின் தலைவர் ஆயர் மேதக அமல்ராஜ் அவர்கள். அவரது ஆயரின் ஆசையோடு நமது மறைமாவட்ட முதன்மை குரு வி கிறிஸ்டபனாரஸ் அவரோடு இணைந்து அனைத்து குருக்கள், இங்கே இருக்கின்ற பாஸ்டர் இவர்களால் வழிநடத்தப்படுகின்ற ஒரு விசுவாச பேரணி. இந்த பேரணியிலே நாங்கள் என்ன செய்தியை தருகின்றோம் என்றால், கிறிஸ்து பிறப்பு என்பது இட்ஸ் a universal celebration, உலகளாவிய ஒரு மாபெரும் ஒரு கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டம் மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி என்ற செய்தியை தருகின்றது. ஒவ்வொருவரும் தங்களது வாழ்விலே பல துன்பங்கள், பிரச்சனைகள், இன்னல்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கிறிஸ்து பிறப்பு எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சி என்ற ஒரு செய்தியை தர வேண்டும். என்ன நேர்ந்தாலும் அனைவரும் மகிழ்ச்சியோடு, நிம்மதியோடு, நிறைவோடு வாழ கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்திலே பிறந்த 2000 வருடங்களை கடந்து வந்த அந்த நினைவினை நாம் மகிழ்வோடு மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொண்டாடுகின்றோம். இந்த நாட்களிலே
கத்தோலிக்க திருஅவையின் அகில உலக கத்தோலிக்க திருஅவையின் தலைவராகிய திருத்தந்தை லியோ அவர்கள் கூறுகின்ற செய்தி ஹாப்பி கிறிஸ்துமஸ் என்று சொல்லுவதை விட கம்பேஷனேட் கிறிஸ்துமஸ் என்று சொல்லி மக்களை வாழ்த்து அழைக்கின்றார். அப்படி என்றால் இரக்கத்தின் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா என்று கூறுகின்றார். உதவுகின்ற மக்களாக நாம் மாற வேண்டும். இயன்றவர்கள் இயலாதவர்களுக்கு உதவி செய்யும் போது இந்த கிறிஸ்துமஸ் ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் ஆக மாறும் என்று கூறுகின்றார். எனவே உங்கள் அனைவருக்கும் கம்பேஷனேட் கிறிஸ்துமஸ். கிறிஸ்து உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஹலோ பிரதேஷ், நான் அப்படியே மைக் போட்டேன், மியூசிக் போட்டேன். பிறந்தவரை போற்றி துதி மனமே. தொழில் பணியும் கொட்டிலே கோமகள் தொழிலே ஆரீரோ ஆரீரோ ஆரினாரோ பாராரோ பாராரோ ஆரினாரோ. வணக்கம் அன்பராகும் நேயர்களே. இப்போ பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு இது மாதிரி கேரல்ஸ் ஆண்டுதோறும் இந்த மாதிரியான கேரல்ஸ் வந்துட்டு எல்லா சபையை சார்ந்தவர்களும் இந்த மாதிரி கேரல்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல தாமஸ் சர்ச்ல இருந்து சேக்ரட் சர்ச் வரைக்கும் இந்த கேரல்ஸ் போகும். சர்ச்ல இருக்கவங்க எல்லாருமே இந்த கேரல்ஸ்ல கலந்துக்குவாங்க. ஓகேவா? ஹலோ,
அப்படியே இருக்கு, நான் பேசுறேன். வணக்கம் அன்பராகம் நேயர்களே. கேரல்ஸ், கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி நடக்கக்கூடிய இந்த கேரல்ஸ், எல்லா சபையை சார்ந்தவர்களும் இந்த கேரல்ஸ் நிகழ்வுகளை கலந்துக்குவாங்க. சர்ச்ல இருந்து அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமிட்டு அவங்களோட இசைக்குழுவோட இந்த பேரணியானது நடைபெறும். குறிப்பா சொல்லணும்னா இதுல எல்லா சபையை சார்ந்தவர்களும் இந்த பேரணியில கலந்துக்கிறாங்க. இதுல எல்லா விதமே இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமிட்டு அவங்க நடக்கூடிய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப மார்க்கெட் பகுதியில் இருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு சர்ச்சை சார்ந்தவர்களும் அந்த இசைக்குழுன்னு சொல்லக்கூடிய அந்த இருக்கக்கூடியவர்கள் வந்துட்டு இசைக்கக்கூடிய அந்த இசையும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பேரணியானது தாமஸ் சர்ச் முதல் சேக்ரட் சர்ச் வரை செல்லும். இப்ப நம்ம மார்க்கெட் பகுதியில் இருக்கோம். இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமிட்டு நடனம் ஆடக்கூடிய காட்சிகளை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. வணக்கம் அன்பராகும் நேயர்களே. இப்போ ஏடிசி மணிகுண்டு அருகே வந்திருக்குது. ஏடிசி மணிகுண்டு அருகே எல்லா கிறிஸ்தவர்களாலும், அதாவது எல்லா சபையை சார்ந்தவர்களும் இந்த நிகழ்வில் கலந்துக்குவாங்க. இந்த பேரணியானது உதகை தாமஸ் சர்ச்சிலிருந்து சேக்ரட் சர்ச் வரை இந்த பேரணியானது செல்லும். இதில் ஒவ்வொரு சர்ச்சில் இருக்கவங்க அந்த கொயர் குரூப்பில் இருக்கக்கூடியவர்கள் வந்துட்டு இசைக்கக்கூடிய அந்த இசையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அது மாதிரி ஒவ்வொரு சர்ச்லையும் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமிட்டு அனைவருக்கும் அந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்லக்கூடியது நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
அப்படியே விட்டுருலாம். சரி ஓப்பன் ஆகி ப்ளஸ் அது போட்டு இப்போ நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன்.
Ring out the bells, ring out the bells for Christmas. Ring out the bells, ring out the bells, ring out the bells, ring out the bells. The happy, happy day. Ring out the bells for Christmas. Ring out the bells for Christmas. Ring out the bells, ring out the bells, ring out the bells, ring out the bells. பாட்டு பாடிடு தாலாட்டு பாட்டு பாடிடு
கடைநிலை வாழும் மனிதரை நீக்க அடிமையின்
Dashing through the snow in a one-horse open sleigh. O'er the fields we go, laughing all the way. Bells on bobtails ring, making spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight. Oh, jingle bells, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Oh, jingle bells, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Dashing through the snow in a one-horse open sleigh. O'er the fields we go, laughing all the way. Bells on bobtails ring, making spirits bright. அவர் வார்த்தை தரையில் விழாது. Let's sing that one more time. தொடர்ந்து துதி செய்வார் Merry Christmas. கிருபையின் பதிலை அவர் சொன்னதை உனக்கு செய்வார். அவர் வார்த்தை தரையில் விழாதே. This kitchen organizers from Flipkart will transform விசுவாசி நம் குடும்பங்களில் நம் சபையை உங்கள் ஊழியத்தை உங்கள் தலைமுறையை உங்கள் பிள்ளைகளை கைவிடமா.
போறதுக்கு கொஞ்சம் வழி விட்டுருங்க. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு அருமையான ஒரு கால சூழ் அமைவை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நமக்கு ஆண்டவருக்கு முதலிலே நன்றி செலுத்துகிறோம். அடுத்தபடியாக நிறைய நீங்கள் முயற்சி எடுத்து பெரியவர்களும் இளைஞர்களும் குழந்தைகளுமாக ஆர்வத்தோடு இந்த கிறிஸ்துமஸ் சாட்சிய பேரணியிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே இந்த நாளிலே இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இந்த பேரணி வழியாக உதகை மாநகரையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய பிறப்பு அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் அமைதியையும் இன்னும் நிறைய ஆசீர்வாதங்களையும் தர வேண்டும் என்று நாம் தொடர்ந்து ஒருவருக்காக நாம் ஜெபிப்போம். இப்பொழுது நம்முடைய உதகை ஆயர் அவர்களை நமக்காக ஜெபிக்கும்படியாகவும் நமக்கு ஆசீர்வாதம் தரும்படியாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, உண்மையிலேயே இன்றைக்கு இறைவனால் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கின்றது. இந்த சாட்சிய பேரணியிலே இவ்வளவு பேர் கடைசி வரைக்கும் கலந்து கொண்டு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நீங்கள் வந்தமைக்காக நானும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் பாராட்டுகின்றேன். ஏற்கனவே தந்தை கூறியபடி நம்முடைய இந்த சாட்சிய பேரணியானது அன்பின் சாட்சியத்தை காட்டுகின்ற விழாவாக இருக்கின்றது. கிறிஸ்து இந்த உலகிலே எதற்காக பிறந்தார் என்றால் நாம் அனைவருமே மீட்கப்பட வேண்டும், நாம் அனைவருமே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நல்லவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக தான். எனவே திருவருகை காலத்தினுடைய 3வது வாரத்தில் இருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே திருமுழுக்கு யோவானை பற்றி ஒரு வார்த்தையும் நம்மை பற்றி ஒரு வார்த்தையும் சொல்லப்பட்டது. திருமுழுக்கு யோவானை பற்றி சொல்கின்ற பொழுது, பெண்களுள் பிறந்தவருள் மிக பெரியவர் திருமுழுக்கு யோவான். அதை சொல்லிவிட்டு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பார்த்து என்ன சொல்கின்றார் என்றால், விண்ணரசில் சிறியவரும் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர்கள் என்று. எனவே நம்முடைய அழைப்பு அந்த விண்ணரசிலே சேருவதற்காக தான். விண்ணரசிலே சேர்ந்து விண்ணரசு அடைந்து இறைவனோடு அந்த நித்திய வாழ்க்கை முறை வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக தான். எனவே இந்த போன்ற கொண்டாட்டங்கள் எல்லாமே அதற்கு உதவியாக இருக்க வேண்டும். அத்தகைய ஒரு சாட்சிய வாழ்ந்த கிறிஸ்தவர்களாக நாம் வாழ முற்படுவோம். இப்போது இறைவனுடைய ஆசிரியர்களாக தலை மீது நன்றாடுவோம். அன்பு தந்தையாக இறைவா, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம். எங்கள் அனைவரையும் மனிதர்களாக படைத்தமைக்காக நன்றி கூறுகின்றோம். அதிலும் கிறிஸ்தவர்களாக எங்களுக்கு சிறப்பான அழைப்பை கொடுத்தமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். கிறிஸ்தவர்கள் என்ற முறையிலே நாங்கள் அனைவரும் கிறிஸ்தவாகிய உம்மை பின்பற்றி உம்மை போல் இந்த உலகிலே வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அத்தகைய ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உதவியாக தான் இது போன்ற விழாக்களை எல்லாம் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இதோ கிறிஸ்து பிறப்பு விழாவிற்காக எங்களையே தயார் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே உங்களுடைய அருளையும் ஆசிரியும் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் பொழிவீராக. நாங்கள் அனைவரும் உம்முடைய சிறந்த கருவிகளாக, அன்பை விதைக்கின்ற கருவிகளாக, சமாதானத்தை ஊற்றுகின்ற கருவிகளாக, சமத்துவத்தை ஏற்படுத்துகின்ற கருவிகளாக,
நாங்கள் அனைவரும் திகழ எங்களுக்கு உதவி செய்தருளும். இந்த நன்னாளிலே இந்த பேரணியை சிறப்பான முறையிலே நடத்துவதற்கு தயார் செய்த அனைவரையும், வேலை செய்த ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். மேலும் இந்த பேரணியிலே கலந்து கொண்டு இங்கு கூடியிருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் உங்களிடத்திலே மன்றாடுகின்றோம். ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அனைவரும் உமது திருவாத்தினபடி நல்லவர்களாக வாழ்வதற்கு வேண்டிய எல்லா அருளையும் பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணுலகிற்கு எங்கள் தந்தையே, உங்கள் பெயர் தொழிலென போற்ற பெறுக, உங்கள் ஆட்சி வருக, உமது திருவுளம் மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவையில் எங்களுக்கு தாரும், நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து என்று பாதுகாத்து உங்களை வழிநடத்துவாராக. இப்பொழுது கிளாடியஸ் அவர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவிப்பார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இந்த சாட்சி பேரனை நடத்த நல்ல காலநிலை தந்த மூவர் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இப்பேரணியை நடத்திட மேலான அறிவுரைகளை வழங்கி அனுமதி அளித்த நமது பாசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய ஆயர் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றிகளை உரித்தாக்குகிறேன். இந்த பேரணியை நடத்த தயாரிக்க துவங்கிய முதல் கூட்டம் வரை இன்று வரை எங்களுக்கு உரிய ஆலோசனை வழங்கி சிறப்பாக செயலாற்றி எங்களை வழிநடத்திய கிறிஸ்துவ ஒன்றிப்பு குழுவின் செயலாளரும் மறைமாவட்டத்தின் உதவி குருவான வாசகர் கிறிஸ்டோபர் லாரன்ஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இங்கு வண்ண விளக்குகள் அலங்கரித்து சிறப்பான ஏற்பாடுகள் செய்ததோடு லைவ் கிரிப் அமைக்க உதவிய தூய இருதய பேராலய பங்கு தந்தை ரெவரண்ட் ஃபாதர் ரவி லாரன்ஸ் அவர்களுக்கும் நேற்றும் என்றும் எங்களோடு தோளோடு தோள் உறுதுணையாக இருந்த அனைத்து ஏற்பாடுகளும் கலந்து கொண்ட உதவி தந்தை ரெவரண்ட் ஃபாதர் ஜெய்சன் அவர்களுக்கும் பங்கேற்ற அனைத்து வாலிபர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். பேரணியில் கலந்து கொண்ட அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் அருட் சகோதரிகளுக்கும் ரெவரண்ட் அவர்களுக்கும் சிறப்பாக ரெவரண்ட் ஜெரி ராஜகுமார் அவர்களுக்கும் ரெவரண்ட் சாம் அவர்களுக்கும் பாஸ்டர்ஸ் அநேகமாக நிறைய பாஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. கோச்சுக்காதீங்க, எல்லா பாஸ்டர்ஸும் எனக்கு பேர் தெரியும், எல்லா பாஸ்டர்ஸையும் பேர் எனக்கு சொல்ல தெரியும். ரொம்ப லேட் ஆகும் எல்லா பாஸ்டர்ஸும் பேர் சொல்றதுக்கு. இங்கு இந்த மேடையையும் ஆம்புலன்ஸையும் தந்து உதவிய ஊட்டி பெந்தகோஸ்டல் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் செய்தித்துறை நண்பர்களுக்கும் நன்றி. பேரணியை நடத்த பல விதங்கள் உதவிய உறுதுணையாய் இருந்த சகோதரர் லாரன்ஸ் அவர்களுக்கு எங்கள் நன்றிகள். இப்பேரணியை நடத்த உதவிய அனைத்து பங்கை சார்ந்த இளையோர்களும் அவர்களை வழி நடத்திய அருத்தந்தை விமல் பாக்கியநாதன் அவர்களுக்கும் பங்கேற்ற அனைவர்களுக்கும் பங்கு மக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த பேரணியை நடத்த அமைதியாக நடத்த உதவிய காவல்துறை நண்பர்கள் அனைவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். நேற்றைய நிகழ்வுகளையும் இன்றைய நிகழ்வுகளையும் ஒளிபரப்பிய உதவிய ராகம் டிவி நிறுவனர்களுக்கும் குறிப்பாக ஸ்டீபன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். யாரையாவது குறிப்பிட மறந்திருந்தால் தயவு கூர்ந்து மன்னிக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எனது இடப்பக்கம் கேக்கு கொடுக்கப்படும், அனைவரும் வாங்கி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஓகே, கூட்டம் நிறைய இருக்கிறத தொட்டு கொஞ்சம் முந்தி அடிக்காம ரெண்டு பக்கமும் இருக்கு, ரெண்டு சைட்லயும் சப்ளை பண்றாங்க. ஒவ்வொருத்தரும் அப்படி வந்து போய் இனிப்பு வாங்கிட்டு ஸ்வீட் வாங்கிட்டு செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
ஆடியோ சிஸ்டம் அமைத்து கொடுத்த கருணா அவர்களுக்கும் நன்றிகள். என்னை பார்த்தீங்களா? ஓகே 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 வாங்க வாங்க. அன்புக்குரியவர்களே, இறுதியாக நன்றியார் ஸ்துதி பாடல் பாடி நம்ம ட்ரம் செட் வாசிக்கலாம். நன்றியார் ஸ்துதி பாடல் பாடுங்க. நன்றியார் ஸ்துதி பாடு, நன்றியார் ஸ்துதி பாடு, இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றி அசுவை பாடு, சுவை நாவாடு என்றும் பாடு. எரிக்கும் அதிலும் முன்னே வந்தாலும் இயேசுவந்தன் முன்னே செல்கிறார். சுதையை நாளிலிருந்து விடும், சுதையை நாளிலிருந்து விடும். நன்றி அசுதை பாடு, சுவை நாவாது என்றும் பாடு. நன்றி அசுதை பாடு, என் இயேசுவை நாவாது என்றும் பாடு. பிரியமானவர்கள், ஈஸ்வரன் தெரியாதே பேராலயத்தை சார்ந்தவர்கள் உங்களோட தொப்பி அப்புறம் வந்து முத்துக்கொடை எல்லாமே பொறுப்பாளர்கள் அதை நீங்கள் வாங்கிக் கொள்ளவும் பராமரிக்கவும். பாட்டு பாடலாமே, பாட்டு பாடலாம். கண்ணும் கண்ணும் பாடுங்க பார்க்கலாம். என்ன பாட்டு? கண்ணும் பாடுங்க. ஒரு பாட்டு போட்டு சீக்கிரம் போடுங்க. 1000 மாதிரி போறாங்க பாருங்க. சரி, முடிக்க சொல்லிடுங்க. Masters.